வணக்கம். பரங்கிப்பேட்டை ரிஷிகேஷ் பேசுகிறேன். ஒரு பிரதமரோ, ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ அவங்கெல்லாம் அரசாங்கத்தில் ஊதியம் பெறும்போது, அவங்க சார்ந்த அரசியல் கட்சிக்கு பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரம், கட்சி பணிகள்லாம் ஈடுபடக்கூடாது. இதுதான் சட்டப்படி. ஏன்னா, அவங்க அரசாங்கம் ஊதியம் பெறுறவங்களாயிடுறாங்க. இது சட்டம். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது நாட்டில்? எல்லாமே மாறி நடக்குது. பிரதமராக இருக்கிறவங்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும், மந்திரிமார்களும் தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் ஈடுபடுறாங்க. எந்த கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பதவி, அரசாங்க பதவி ஏற்றுக்கிட்டாங்களோ, அவங்க அந்த கட்சியுடைய கொள்கையை செயல்படுத்தலாமே ஒழிய, அதிகாரத்தில் அவங்க அரசியல் கட்சிக்கான பணியை செய்யக்கூடாதுன்றது தான் சட்ட விதி. ஆனால் அதெல்லாம் மீறி தான் நடந்துன்னு இருக்குது. இதெல்லாம் யாரும் கேட்கல. இதுக்கான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய தருணம் வந்துடுச்சு. இனிமே அதிகார பதவியில் உள்ளவர்கள், அரசாங்க ஊதியம் பெறுபவர்கள், பிரதமரோ, அமைச்சர்களோ, சட்டமன்ற உறுப்பினர்களோ, பாராளுமன்ற உறுப்பினர்களோ தங்கள் கட்சி சார்ந்த விஷயத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துமோ கட்சி அலுவலகத்துக்கு செல்லக்கூடாதுன்னு ஒரு சட்ட வடிவத்தை கொண்டு வர வேண்டும், சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இதுதான் சரியான செயல்பாடு. இதுதான் பரிசுத்தமான ஜனநாயகம். இவங்க அரசாங்க ஊதியம் பெறுறவங்க, பென்ஷன் வாங்குறவங்க, இவங்க எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? இதற்கெல்லாம் ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்தால் தான் இந்தியா பரிசுத்தமான இந்தியாவில் இருக்கும். இதை புரிஞ்சிங்க மக்களே. நான் சொல்கிறதுக்கு ஆதரவு தெரிவிங்க. நான் பரிசுத்தமான ஜனநாயகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஜனநாயகம் படம் எடுக்கிறவங்களாம் ஜனநாயகவாதி கிடையாது. நான் தான் உண்மையான ஜனநாயகன்றதை நான் பெருமடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சிந்திக்கணும். இதுதான் முக்கியம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.